தமிழர் கட்சியில் இருக்கிற அண்ணாங்களுக்கும் தம்பிங்களுக்கும் தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். தப்பா கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நான் ஆஃப் பண்ணிடுவேன். சரிங்களா? அப்புறம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது உண்மையா போயான்னு கேட்கலாம் தான் இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? நம்ம சீமான் சார் இருக்கல, அவங்களுடைய பையன் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாருன்னு தெரியும். உங்ககிட்ட எல்லாம் திரள் நிதி வாங்கி தான் அவர் படிக்க வைக்கிறாருன்றது எனக்கு தெரியும். ஆனா இப்பதான் எனக்கு ஒரு நியூஸ் ஒண்ணு தெரிய வந்தது. என்னன்னா, அவங்க பையன் படிக்கிற ஸ்கூல்ல தமிழ் சப்ஜெக்டே இல்லையாமே. அப்படியா? நான் நினைச்சேன் தமிழுக்காக போராடு நம்ம சீமான் சாரோட பையனை தமிழ் புலவரா கூட ஆக்கிடுவார் போல இருக்கு. இந்த அளவுக்கு பாடுபடுறாரு, பரவாயில்ல ஒரு மலையாளியா இருந்தா கூட தமிழுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்பதான் கேள்விப்பட்ட அவங்க பையன் படிக்கிற ஸ்கூல்ல தமிழ்ன்ற சப்ஜெக்டே இல்லையா. இதை நான் ஏன் உங்ககிட்ட கேட்கறேன்னா, நீங்க தான் திறன் நிதிலாம் கொடுத்து பாவம் அவர் இந்த அளவுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல உங்க பையனை படிக்க வைக்கிறீங்க. சப்போஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க, தெரியலன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க இது உண்மையா பொய்யான்னு. எனக்கு ஜஸ்ட் ஒரு டவுட், அதுதான் கிளியர் பண்ணிக்கலாமே. அப்புறம் நீங்க அடுத்து எங்க போவீங்கன்னு தெரியும். விஜய் அண்ணா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாடு மேய்க்க கூப்பிடல. இப்ப அடுத்தது என்ன சொல்லுவீங்கன்னா, மாடு மேய்க்கிறது ஒரு அவ்வளவு மோசமான வேலையா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்ல, அந்த மாடு மேய்க்கிறவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க பையனுக்கு அந்த வேலையை கொடுக்கலாமான்னு கேட்டா யாரா இருந்தாலும் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. என் பையன் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்னு. சரிங்களா? நான் அதை பத்தி பேச விரும்பல. ஓகே, என்ன சீமான் சார் தான் சொன்னாரு மாடு மேய்க்க வாங்க, படிப்பு வரலையா வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நீங்க இப்ப அடுத்து யார்கிட்ட வருவீங்க தெரியும். அவங்க கூப்பிடல, அவர் எல்லாருக்குமே வேலை வாங்கி கொடுக்குறேன்னு தான் சொன்னார். அதாவது வாங்கி கொடுக்குற அளவுக்கு சூழலை உருவாக்குவேன்னு சொன்னாரு. சரிங்களா? நீங்க இதுக்கு மட்டும் கேட்டு பதில் சொல்லுங்க ப்ளீஸ்.